இப்போ ஒரு புதிய குழந்தை உங்க வீட்டுக்கு வரப்போகுதுன்னா பொதுவா நீங்க என்ன செய்வீங்க? ம் குழந்தைக்கான பேரு நெட்ல தேடுவோம், புதுசா ஏதாச்சும் வாங்குவோம். ஆமா, அதேதான். இல்லனா குழந்தையோட ரூம்க்கு என்ன பெயிண்ட் அடிக்கலாம்னு யோசிப்போம் இல்லையா? இவையெல்லாம் நாம சாதாரணமாக செய்யற முன்னேற்பாடுகள். கண்டிப்பா. ஆனா ஒரு புதிய உயிரை வரவேற்க ஒரு தாய் ஒரு வருடம் முழுசா கடுமையான விரதம் இருந்து தியானம் செஞ்சு தன்னோட மொத்த மைண்டையும் பாடியையும் ஒருமுகப்படுத்துற ஒரு பெரிய தவத்தை மேற்கொள்றாங்கன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. அட, ஒரு வருஷம் முழுசாவா? ஆமாங்க, இது வெறும் பக்தி மட்டும் தானா? ஒரு பிறப்புங்கிறது வெறுமனே உயிரியல் ரீதியா, அதாவது பயாலஜிக்கலா நடக்கிற ஒரு ஆக்சிடென்ட்டா, இல்ல ஒரு தாயோட ஆழமான அந்த நோக்கத்தால ஒரு மாமனிதனோட விதியே மாற்றி எழுத முடியுமா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்த ஆதாரங்களின் ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது சுவாமி விவேகானந்தர் எப்படி தன் தாயார் புவனேஸ்வரியின் மனசுக்குள்ள ஒரு மாபெரும் எண்ணமாக முதல்ல கருவுற்றார் அப்படிங்கறத பத்தி தான். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. ஆமா, இந்த குறிப்புகளை படிக்கும்போது எனக்கு தோணுன முதல் கேள்வி இதுதான். உடல் ரீதியான கருத்தரிப்புக்கு முன்பே மனதளவில் ஒரு உயிரை ஈன்றெடுக்கும் இந்த நோக்கம், அதாவது இன்டென்ஷன், ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது? இப்போ இத நாம வெறும் வரலாற்று நிகழ்வா பார்க்காம மனித உளவியல் அப்புறம் நியூரோபயாலஜி கோணத்துல அணுகணும்னு வைங்க. இதுல இருக்கிற மிகப்பெரிய உண்மை உங்களுக்கு புரியும். ஓ, நியூரோபயாலஜி சம்பந்தப்பட்டிருக்கா இதுல? நிச்சயமா. பொதுவா ஒரு மனிதனோட வாழ்க்கை அவனது பிறப்பிலிருந்து தொடங்குதுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா இந்த தரவுகள் ஒரு வித்தியாசமான பார்வைய முன்வைக்குது. அதாவது பிறப்புக்கு முன்னாடியே தொடங்குதுன்னு சொல்றீங்களா? அதேதான். ஒரு மனிதனின் உருவாக்கம் அவனது தாயின் சிந்தனையில் ஏற்படுற ஒரு தீவிரமான தேடல்ல தொடங்குது. தற்செயலாக ஒரு உயிர் உருமாவதற்கும் முழுமையான விழிப்புணர்வோட எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குழந்தை தான் வேணும் அப்படின்னு ஒரு தெளிவான நோக்கத்தோட உருவாக்குறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க சொல்றது புரியுது. இந்த தரவுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான குறிப்பு இருக்கு. சுவாமி விவேகானந்தர் மனு தர்மத்துல இருக்கிற ஒரு கருத்தை சுட்டி காட்டுறாரு. ஆமா, அந்த பிரார்த்தனை பத்தின குறிப்பு தானே? கரெக்ட். பிரார்த்தனையால் பிறந்தவன் ஆரியன் அப்படின்னு மனு சொல்றாராம். இங்க ஆரியன்கிற வார்த்தை ஒரு உயர்ந்த மேன்மையான மனிதன் அப்படிங்கிற அர்த்தத்துல மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பா, அதை நாம தெளிவுபடுத்திக்கணும். விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, பிரார்த்தனையின்றி பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் முறைகேடாக தோன்றியதேன்னு சொல்றார். அதாவது பெற்றோருக்கு குழந்தை வேணுங்கிற அந்த ஆழமான இதயப்பாகம் இருக்குல்ல, அது பிரார்த்தனையா மாறி அது மூலமா பிறக்கிற குழந்தை தான் மேலானவனா இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு ஆழமான தத்துவம். ஆமா, நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இப்போ ஒரு ஏஐக்கு பேஸ் கோட் எழுதுவோம் இல்லையா, ஏதோ சில டேட்டாவை உள்ள போட்டா அது ஒரு குழப்பமான அவுட்புட்டை தான் கொடுக்கும். ஆமா, கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். அதேதான். ஆனா பல மாசமா அந்த அல்காரிதத்தை உன்னிப்பா செதுக்குனா ரிசல்ட் பிரமாதமா இருக்கும். ஆனா எனக்கு இங்க ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. பிரார்த்தனை இல்லாம பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் குறையுடையவர்கள் அப்படின்னு இந்த தத்துவம் சொல்ல வருதா? இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி நெருடலா இருக்கே. அந்த நெருடல் நியாயமானதுதான். ஆனா இங்க விவேகானந்தரோ இல்ல மனுவோ மற்றவர்களை குறை சொல்ல வரல. ஓ, அப்புறம் என்ன சொல்ல வராங்க? அதாவது மனித குலத்தின் அந்த உச்சகட்ட சாத்தியத்தை, ஹையஸ்ட் பொட்டென்ஷியல், அதை எப்படி அடையிறதுன்னு பேசுறாங்க. இத ஒரு மாடர்ன் சைக்காலஜி கண்ணோட்டத்துல பார்ப்போம். சரி, சொல்லுங்க. எதேச்சையா ஒரு கரு உருவாவதற்கும் பல வருஷங்கள் ஒரு குழந்தைக்காக ஏங்கி தங்கள் மைண்டையும் பாடியும் தயார்படுத்தி ஒரு கருவை உருவாக்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இது. அதாவது அந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. ஆமா, பெற்றோர் ஒரு குழந்தையை முழுமையா விரும்பி ஏற்கும் அந்த இதய தாகம் அவங்க மூளையில ஒரு நேர்மறையான ரசாயன சூழலை உருவாக்குது. ஒரு பாசிட்டிவ் கெமிக்கல் பேலன்ஸ். எக்ஸாக்ட்லி. அவங்க மனதளவுல எந்த குழப்பமும் இல்லாம புது உயிரை வரவேற்க தயாரா இருக்கிறாங்க. இந்த தெளிவான நோக்கம் கர்ப்ப காலத்துல தாயின் உடல்ல ஏற்படுற ஹார்மோன் மாற்றங்களை சீராக்குது. ஆக பிரார்த்தனையால் பிறந்தவன்கிறது வெறும் மத சடங்கு கிடையாது. நிச்சயமா கிடையாது. அது உளவியல் ரீதியா செதுக்கப்பட்ட எதிர்பார்ப்பும் அன்பும் நிறைந்த ஒரு முழுமையான மனித உருவாக்கம். அதையே அவங்க தத்துவ மொழியில அப்படி சொல்லியிருக்காங்க. ஓஹோ, அப்படியானால் இதை நாம ஒரு டீப்பான சைக்கலாஜிக்கல் ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கலாம்.
சரி, இப்போ இந்த தத்துவம் விவேகானந்தரோட தாயார் புவனேஸ்வரியோட வாழ்க்கையில எப்படி செயல்பட்டதுன்னு படிக்கும்போது நான் நிஜமாவே ஆச்சரியத்தின் உச்சிக்கே போயிட்டேன். அந்த 1860களின் காலகட்டம் இல்லையா? ஆமாங்க, புவனேஸ்வரிக்கு முதல் குழந்தை ஆணாக பிறந்து இறந்துடுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து 4 பெண் குழந்தைகள். சமுதாய அழுத்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஆண் பிள்ளை வேணுங்கிற ஏக்கம் மிக ஆழமா எழுகிறது. அந்த காலத்துல அந்த அழுத்தம் ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கும். கண்டிப்பா. அவங்க சிவபெருமான் மேல அதீத பக்தி கொண்டவங்க. இதுக்காக அவங்க என்ன செய்றாங்க தெரியுமா? 1 வருஷம் முழுசா சோமவார விரதம் கடைபிடிக்கிறாங்க. அதாவது திங்கட்கிழமை விரதம். ஆமா, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கடுமையான உபவாசம் இருந்து சிவனுக்கு விசேஷ பூஜை செய்றாங்க. சரி, இதோட அவங்க நிறுத்திக்கல. இங்க தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வியே வருது. என்னன்னு சொல்லுங்க. காசியில் இருக்கிற தன்னோட அத்தை கிட்ட கங்கை கரையில உள்ள வீரேஸ்வர சிவன் கோயில்ல தனக்காக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் விசேஷ பூஜை செய்ய சொல்றாங்க. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஒரு நிமிஷம் இருங்க. பிரார்த்தனைங்கிறது முற்றிலும் தனிப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? அது எப்படி வேறொரு ஊர்ல உள்ள உறவினர்கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ண முடியும்? ஆமா, அவுட் சோர்ஸ் பண்ற மாதிரி தான் இது வெளியில இருந்து பாக்குறப்ப தோணும். அதான், வேற யாரோ ஒருத்தர் எனக்காக பூஜை செஞ்சா அது எப்படி என்னோட உடலையோ மனசையோ மாத்தும்? இது லாஜிக்கா இடிக்குதே. நீங்க கேக்குறது மிகச் சரியான கேள்வி. மேலோட்டமா பார்த்தா அப்படி தோணும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற மனித மனதின் அந்த உளவியல் தந்திரம், சைக்கலாஜிக்கல் ஆங்கர் மிக பெரியது. ஓ, அது என்ன தந்திரம்? புவனேஸ்வரி காசியை தேர்ந்தெடுக்க ஒரு காரணம் இருக்கு. காசிங்கிறது அவங்க நம்புற ஆன்மீகத்தின் உச்சக்கட்ட மையம். அந்த புனிதமான இடத்துல தனக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வாரம் தவறாம ஒரு பூஜை நடக்குதுங்கிற எண்ணம் அவங்க மனசுல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு யோசிச்சு பாருங்க. ஓஹோ, அதாவது ஒரு பெரிய நம்பிக்கையை அது கொடுக்கும். அதேதான், அது ஒரு பிளாசிபோ ஆஃப் சர்டனிட்டி. நான் இங்க என் அதிகபட்ச தவத்தை செய்றேன், அதே சமயம் பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த மையத்திலையும் எனக்கான அதிர்வுகள் உருவாக்கப்படுதுங்கிற எண்ணம் அவங்களோட பயம், கவலை எல்லாத்தையும் வேற எடுத்துடுது. புரியுது. அதாவது தன் மனசுக்கு தானே ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டத்தை உருவாக்கிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. இது ஒரு கூட்டு நம்பிக்கையின் வலையமைப்புன்னு சொல்லலாம். நீங்க ஒரு வருடம் முழுசா எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கீங்கங்கிறது தான் இங்க முக்கியம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மால சோஷியல் மீடியாவுல ஒரு வீடியோவை 60 செகண்ட்ஸ் கூட தொடர்ந்து பார்க்க முடியல. கவனம் சிதறது. உண்மைதான், அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஆனா புவனேஸ்வரி 365 நாட்களும் ஒவ்வொரு கணமும் எனக்கென்ன வேணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை சிந்தனையில தன் மனசை குவிச்சு வச்சிருந்தாங்க. இந்த ஓராண்டு கால தியானமும் விரதமும் அவங்க உடலலியல்ல பிசியாலஜில மிகப்பெரிய மாற்றங்களை செஞ்சிருக்கோம். தொடர்ந்து ஆழமான நம்பிக்கையில இருக்கும்போது கார்டிசால் ஹார்மோன் குறையும். கார்டிசால்னா அந்த மன அழுத்தத்தை உருவாக்குற ஹார்மோன் தானே? ஆமா, அது குறைஞ்சு ஆக்சிடோசின், டோபமைன் மாதிரி பாசிட்டிவ் ஹார்மோன்கள் உடலெங்கும் பாயும். ஒரு புதிய உயிர் உருவாவதற்கான மிகச்சிறந்த ஆரோக்கியமான உயிரியல் சூழலை அந்த தீவிரமான நோக்கமும் நம்பிக்கையும் தான் உருவாக்குச்சு. வா, இந்த தொடர்ச்சியான ஃபோக்கஸ் எப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்துதுன்னு தரவுகளோட அடுத்த பகுதிக்கு போகும்போது இன்னும் மலைக்க வைக்குது. அந்த கனவு பத்தின பகுதி தானே? ஆமாங்க, ஒரு நாள் பகல் முழுசா பிரார்த்தனையிலயும் பூஜையிலயும் எந்த உணவும் இல்லாம தன்னை வருத்தி கொண்ட புவனேஸ்வரி உறங்கச் செல்றாங்க. இரவில் அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல சிவபெருமான் ஆழ்ந்த தியான நிலையில இருக்காரு. திடீர்னு அவர்கிட்ட இருந்து ஒரு ஒளி வெள்ளம் திரண்டு வந்து புவனேஸ்வரிய முழுவதுமா சூழ்ந்து கொள்கிறது. அவங்க மனம் சொல்ல முடியாத ஆனந்தத்தை உணருது. அப்போ சிவபெருமான் எழுந்து ஒரு ஆண் குழந்தையா மாறுறாரு. எம்பெருமான் எனக்கு மகனா பிறக்க போறாரான்னு அவங்க கனவுலே உருகுறாங்க. இது ஒரு அற்புதமான ஆன்மீக அனுபவம். சரி, இதெல்லாம் கணவன் வச்சுப்போம். ஆனா இங்கே என்ன உலுக்கிய ஒரு விஷயம் என்னன்னா, தூக்கம் களைஞ்சு கண் விழித்த பின்னும் அந்த ஒளி வெள்ளம் தன்னை சூழ்ந்திருப்பதை அவங்க நிஜமாவே உணர்றாங்க. இதுதான் இங்க ரொம்ப குரூஷியலான பாயிண்ட். இத நான் சற்று தர்க்க ரீதியா அணுக விரும்புறேன். 1 வருஷம் முழுசா சரியா சாப்பிடாம விரதம் இருந்து மூளைய ஒரே சிந்தனையில சோர்வடைய செஞ்சா இது போன்ற மாயத் தோற்றங்கள், ஹாலுசினேஷன்ஸ் வர்றது இயல்புதானே? நீங்க ஒரு வேலிடான பாயிண்ட முன்வைக்கிறீங்க. கண் விழித்த பின்னும் ஒளிய பாக்குறதுங்கிறது மனித மூளையின் அதீத கற்பனையா இல்ல நிஜமாவே ஒரு இறைச்சக்தியின் தரிசனமா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இத நாம நரம்பியல், அதாவது நியூரோ சயின்ஸ் அடிப்படையில பிரிச்சு பார்ப்போம். ஒரு மனித மனம் ஒரு விஷயத்தின் மேல உச்சகட்ட குவிமையத்தை அடையும் போது கான்ஷியஸ் மைண்டுக்கும் அன்கான்ஷியஸ் மைண்டுக்கும் இடையேயான அந்த எல்லை கோடு அழிஞ்சு போகுது. ஓ, அந்த லைன் பிளர் ஆயிடுமா? ஆமா,
ஒரு வருடம் முழுசா அவங்க சிவபெருமான் குழந்தை வரோங்கிற ஒற்றை சிந்தனையில மட்டுமே இருந்திருக்காங்க. இது மூளையில உள்ள நரம்பியல் பாதைகளை ரொம்ப ஆழமா மாற்றி அமைத்திருக்கும். சோ மூளைய ரீவயரிங் பண்ண மாதிரி. எக்ஸாக்ட்லி. நீங்க மாயத்தோற்றம்னு சொல்றத சைக்காலஜிஸ்ட் டீப் விஜுவலைசேஷன்னு சொல்வாங்க. மூளை ஒரு விஷயத்தை மிக ஆழமா நம்பும்போது கற்பனைக்கும் நிஜமான பார்வைக்கும் அதால வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அவங்க நிஜமாவே அந்த ஒளிய ஃபீல் பண்ணாங்களா? கண் விழித்த பின்போ அந்த ஒளியை அவங்க உணர்ந்தாங்கன்னா அவங்களோட நரம்பு மண்டலம் அந்த அனுபவத்தை எவ்வளவு நிஜமா விசிரல் எக்ஸ்பீரியன்ஸா உணர்ந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி என்றால் அவங்க பார்த்தது பொய்யில்ல, ஆனா அது மூளையின் உச்சக்கட்ட செயல்பாடுன்னு சொல்றீங்களா? ஆமா, மூளையின் பார்வையில அது 100% நிஜம். இது அறிவியல் பூர்வமான விளக்கம். அதே சமயம் இது ஆன்மீக ரீதியா பார்த்தா இதத்தான் சங்கல்பம் நிறைவேறுதல்னு சொல்றாங்க. தன்னோட தவத்துக்கு பலன் கிடைச்சிருச்சுன்னு ஒரு நிம்மதி. ஆமா, தன்னுள் ஒரு தெய்வீக உயிர்கருவாக போகுதுங்கிற முழுமையான விடுதலையும் ஆனந்தமும் அவங்கள ஆட்கொள்கிறது. அந்த உச்சகட்ட நேர்மறை அதிர்வுல தான், வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சில தான் அவங்க கருத்தரிக்கிறாங்கன்னு தரவுகள் மிக தெளிவா காட்டுது. எந்த பயமும் இல்லாம. ஆமா, பயம் சந்தேகம் எதுவுமே இல்லாத அந்த ஒளிமயமான மனநிலை தான் ஒரு மகாத்மான உயிருக்கு உடலாக மாறப்போகும் கருப்பைய தயார் செய்து. இது உண்மையிலே சிலிர்ப்பூட்டும் ஒரு விளக்குங்க. மனசின் சக்தி உடலை எப்படி ஆளுமை செய்துங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. நிச்சயமா. சரி, அந்த மனநிலை அவங்கள தயார்படுத்திருச்சு. ஆனா அந்த பிறப்பு நிகழும் காலகட்டம், அப்புறம் அதற்கான குறிப்புகளை படிக்கும்போது எனக்கு தலை சுத்திடுச்சு. ஏன்? அப்படி என்ன குறிப்புகள் இருக்கு? 1863ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் நாள் திங்கட்கிழமை. குழந்தை பிறக்கிற நேரம் என்ன தெரியுமா? காலை 6:33 33 வினாடி. வாவ், வினாடிகள் முதற்கொண்டு துல்லியமா இருக்கு. ஆமாங்க, சூரிய உதயத்திற்கு சரியா 6 நிமிடங்கள் முன்னாடி இது நடந்திருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த ஜோதிட குறிப்புகளையும் சற்று கேளுங்க. கிருஷ்ண சப்தமி திதி, தனுர் லக்னம், கன்னிராசி, ஹஸ்த நட்சத்திரம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா குறிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டுமா, அன்னைக்கு மகர சங்கராந்தி நாள், அதாவது நாம கொண்டாடுற பொங்கல் நன்னாள். சூரியன் வடக்கு நோக்கி தனது பயணத்தை தொடங்குற உத்தராயண புண்ணிய நாள். ஆமா, அது ரொம்ப விசேஷமான நாள். எனக்கு என்னவோ பிரபஞ்சம் ஒரு மாமனிதனை வரவேற்க ஏதோ ஒரு டைமர் செட் பண்ணி வச்சு வினாடி பிசகாம அப்லோட் செஞ்சது போல தோணுது. இந்த ஜோதிட வானியல் வார்த்தைகள் எல்லாம் எதை குறிக்குது? ஏன் இந்தளவு துல்லியம்? இந்த துல்லியம் தான் இங்க மிக முக்கியமான பேசுபொருள். நீங்க சொன்ன அந்த ஜோதிட குறிப்புகள் எல்லாம் இன்னைக்கு நாம நினைக்கிற மாதிரி வெறும் பலன் சொல்ற ஜாதக குறிப்புகள் கிடையாது. ஓ, பின்ன வேற என்னவா? அந்த காலகட்டத்துல அதுதான் அவங்களோட வானியல் அறிவியல், அஸ்ட்ரானமி, அப்புறம் காலங்காட்டி. அட்டாமிக் கிளாக்ஸ் இல்லாத ஒரு காலத்துல ஒரு நிகழ்வு சரியான நேரத்துல நடந்ததுங்கிறத பதிவு செய்ய சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களின் நிலையை துல்லியமா குறிச்சு வச்சாங்க. அதாவது டைம் ஸ்டாம்ப் பண்றதுக்காக. அதேதான். பிரபஞ்சத்தின் மிகச்சரியான ஒரு புள்ளியில இந்த பிறப்பு நிகழ்ந்திருக்கு அப்படிங்கறத சுட்டி காட்டவே இந்த தரவுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் விட முக்கியமானது நீங்க குறிப்பிட்ட அந்த மகர சங்கராந்தி மற்றும் உத்தராயணம். ஆமா, பொங்கல் பண்டிகை அன்னைக்கு அவர் பிறந்தது ஒரு சுவாரஸ்யமான கோயின்சிடன்ஸ் இல்லையா? அது வெறும் கோயின்சிடன்ஸ்னு கடந்து விட முடியாது. உத்தராயணம்ங்கிறது இருளை விலக்கி ஒளி நீண்ட நேரம் இருக்க போகும் காலத்தின் தொடக்கம். புவனேஸ்வரியின் வாழ்க்கையிலும் இனி வரப்போகும் இந்தியாவின் ஆன்மீக வரலாற்றிலும் இருள் விலகிய நேரம் அது. ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு இதுல. மகர சங்கராந்திங்கிறது என்ன? ஒரு விவசாயி பல மாசங்கள் நிலத்தை உழுது விதையிட்டு காத்து கிடந்து பெற உழைப்பின் பலனை கொண்டாடும் அறுவடை திருநாள். ஓ, அப்போ புவனேஸ்வரி அம்மா செஞ்ச தவத்தோட அறுவடை. எக்ஸாக்ட்லி. புவனேஸ்வரி கடந்த ஒரு வருஷமா செஞ்ச அந்த மனோதத்துவம் மற்றும் ஆன்மீக தவத்தின் அறுவடை அந்த நாளில்தான் நிகழ்ந்திருக்கு. ஒரு தாயின் தனிப்பட்ட பிரார்த்தனை எப்படி பிரபஞ்சத்தின் கால கணக்கோடு ஒத்திசைந்து இன் சிங்க் வித் தி யூனிவர்ஸ் செயல்படுதுங்கிறத இந்த துல்லியமான வினாடி கணக்குகள் நமக்கு உணர்த்துது. பிரபஞ்சமும் மனித நோக்கமும் கைகோர்க்கும் ஒரு அற்புத புள்ளி அது. நிச்சயமா. இந்த தகவல்கள் எல்லாத்தையும் இணைத்து பார்க்கும்போது ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. காசியில உள்ள வீரேஸ்வர சிவபெருமானின் அருளால் தன் பிரார்த்தனைக்கு கிடைத்த குழந்தைங்கிறதால அந்த தாய் தனது நன்றியுணர்வின் அடையாளமா அந்த குழந்தைக்கு வீரேஸ்வரன் அப்படின்னு பேரிடுறாங்க. ஆமா, அந்த பேருக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய கதை இருக்கா? அப்புறம் அது மருவி வீட்ல பிலேன்னு செல்லமா அழைக்கப்படுறாரு. காலப்போக்குல அவர்தான் நரேந்திரநாத் அப்படின்னும் சுருக்கமா நரேன்னும் அறியப்படுறாரு.
ஒரு தாயோட பிரார்த்தனை அந்த பெயர் மூலமாவே ஒரு குழந்தையின் முதல் அடையாளமா மாறி இருக்கிறத பார்க்கிறது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு இல்லையா? முற்றிலும் உண்மைங்க. புவனேஸ்வரியின் அந்த ஓராண்டு கால தவம், வலி, நம்பிக்கை எதுவுமே வீண் போகல. அவங்க தன்னுள் ஒரு தெய்வீக நோக்கத்தோட ஈன்றெடுத்த அந்த சிறுவன் பிள்ளைதான் பின்னாளில் சுவாமி விவேகானந்தரா உருவெடுத்து இந்தியாவின் ஆன்மீக ஒளிய உலகம் முழுவதற்கும் கொண்டு சென்றார். கண்டிப்பா. அந்த மாமனிதரின் ஒவ்வொரு சிம்ம கர்ஜனைக்கு பின்னாலும் அவருடைய தாயின் அமைதியான ஆனா ஆழமான அந்த இதயத்தாகம் அஸ்திவாரமா அமைந்திருக்கு அப்படிங்கறத இந்த தரவுகள் நமக்கு ஆணித்தரமா நிறுவுது. வாவ்! இந்த ஆழ்ந்த அலசல் வரலாற்று பக்கங்கள்ல இருந்து ஒரு மனிதனின் பிறப்ப மட்டும் பேசல, ஒரு பிரம்மாண்டமான உளவியல் பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆமா, இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடம். இது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க நேயர்களே. நீங்க உருவாக்க நினைக்கிற ஒரு புதிய திட்டம், நீங்க எழுதுற ஒரு புத்தகம், இல்ல நீங்க தொடங்குற ஒரு புதிய தொழில், இதையெல்லாம் நீங்க வெறுமனே எதேச்சியா மேலோட்டமா உருவாக்குறீங்களா? இல்ல, ஒரு ஆழமான நோக்கத்தோட செய்றீங்களா? அதேதான். புவனேஸ்வரியைப் போல அதற்காக ஆழமான பிரார்த்தனையோடும் நோக்கத்தோடும் உங்களை முழுமையா அர்ப்பணித்து அதை பெற்றெடுக்கிறீங்களா? ஒரு விதையை ஏதோ ஒரு கட்டாந்தரையில வீசுறதுக்கும் அதை நெஞ்சார பண்படுத்தி அதற்கான முழுமையான சூழலை உருவாக்கி விதைப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை இன்னைக்கு நாம விவாதித்தோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதோ உங்களுக்காக இறுதி சிந்தனை. உங்களுடைய அடுத்த படைப்பை, உங்களின் அடுத்த மாபெரும் கனவை வெறும் ஒரு வேலையா பார்க்காம புவனேஸ்வரியைப் போல ஒரு தவம் போல அணுகுனா என்ன நடக்கும்? அப்படி ஒரு உச்சகட்ட நோக்கத்தோட நீங்க ஒரு விஷயத்த செஞ்சா பிரபஞ்சமும் உங்களுக்காக தனது காலக்கணக்கை மாற்றி அமைக்குமா? சற்று யோசித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம்.